Hi guys, வணக்கம். Welcome to Hindustan Online Tamil. என் பேர் ரெபேக்கா and இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் engraving ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேண்ட் பீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஹேண்ட் பீஸ். என்கிரேவரோட வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம என்கிரேவிங்கே பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, நீங்கள் இதை வாங்கும் போது ப்ரஷ்லெஸ் மோட்டராக என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ப்ரஷ்லெஸ் மோட்டர்னால் இதுக்குள்ளே ஸ்பின்னிங் பார்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லாங்கர் ஹவர்ஸ்க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போது ஹேண்ட் பீஸ் வந்து ப்ரஷ்லெஸ்ஸாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. உங்கள் என்கிரேவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்பிஎம்மை மேக்ஸிமம்க்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், டேபிள் மேலே இருக்கும்போது இது வைப்ரேட் ஆகலை. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டார் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு. நீங்கள் வாங்கும் போது இது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மேஜர் ஃபேக்டர். ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்பிஎம். கேலிகிராஃபி என்கிரேவிங்னு வந்துட்டா ரேஞ்ச் வந்து 30 to 35,000 ஆர் 40,000 கிட்ட கூட போகலாம். அந்த ரேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் கிளாஸ்லலாம் நீங்கள் நல்லா என்கிரேவ் பண்ண முடியும். சில என்கிரேவர்ஸ் 20 to 25,000 ஆர்பிஎம்லேயும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணும் போது, கிளாஸில் யூஸ் பண்ணும் போது நீங்கள் நினச்ச அவுட்புட் வருமா என்னென்னு தெரியாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற என்கிரேவர் வந்து 35,000 வரைக்கும் போகும். HTCயில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த கார்ட். சில என்கிரேவர்ஸில் இந்த கார்டு வந்து சின்னதாக வரலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் வாங்க போகும்போது இந்த கார்டு வந்து லாங் ஆர் எக்ஸ்பேண்டபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஃப்யூச்சரில் மறக்காமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். Until then, it's a bye from me, Rebecca.